100 கிராம் அளவுக்கு உளுத்தம்பருப்பு 2 மணி நேரம் ஊற வச்சுட்டு கிரைண்டரில் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இது கூடவே உப்பு, ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு இதை சேர்த்து நம்ம பண்ணும்போது உளுந்து போண்டா நல்லா மொறு மொறுன்னு வரும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 2 பச்சை மிளகாய், ஒரு 4-5 சின்ன வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம் ரெண்டுமே சேர்த்து கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ இது கூடவே கொஞ்சமாக மிளகு, சீரகம் இதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டோன்னா உளுந்து போண்டா போட மாவு ரெடி. இப்போது எண்ணெய் நல்லா காய வச்சிடலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு போண்டாவாக குட்டி குட்டியாக சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கலர் மாறினதுக்கப்புறமா திருப்பி விடணும். ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு திருப்பி எடுத்துட்டோன்னா நல்ல மொறு மொறுன்னு உளுந்து போண்டா கிடச்சிரும். இது கூடவே இன்றைக்கி தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள்.